இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியா, அவள் ஹஸ்பண்ட் ஷென் எல்லாருமே அங்கே சாப்பிட்றதுக்காக வரும்போது அவங்க அசிஸ்டன்ட் சூசி அங்கே இருக்கா. ப்ளீஸ் எனக்கு இந்த இறால் எல்லாமே பிச்சு சாப்பிட தெரியாது, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். பட் அங்கே ஹீரோயின் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. பாவம் அசிஸ்டண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அப்போ அந்த சூசி, நீ உண்மையிலே கொடுத்து வச்சவ, இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு மருமகளாக வந்திருக்க, எந்த வேலையுமே பண்ண மாட்டேற, ஸோ சும்மா வீட்டில் எப்பயுமே உட்காந்துட்டு தான் இருக்க அப்படின்றத அவ சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன தெரியாதா, மெயின் குரூப்போட பிரசிடண்ட்டே நம்ம மேடம் தான். இவங்க ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் ஆனப்ப இந்த மேரேஜ் அவங்க பேரண்ட்ஸ் பண்ணதுக்கு ரீசனே அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு பிஸ்னஸ் மேரேஜாக அமையட்டுன்றதுக்காக தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே கம்பெனியை வந்து க்ரோ பண்ணணுன்றதுக்காக தான் மேரேஜே பண்ணி வச்சாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு, எனக்கு இதை பற்றி தெரியாது, நான் தெரியாமல் பேசிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு அவள் சொல்கிறா. பிறகு அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அவள் பயங்கரமான கோவத்தில் இருக்கா. அப்போ அங்கே அவே என்னாச்சு, ஏன் நீ இவ்வளோ கோவமாக இருக்கான்னு சொன்னதும், நீ யாரை கேட்டு நீ வந்து அவளுக்கு இன்னைக்கு இறால் உரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண, நான் வந்து உன்னை எதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு தெரியல, உனக்கு இப்போ வரைக்குமே எந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, இன்னசென்ட்டான ஒரு பர்சன் நினச்சி தான், பட் நீ ஆனால் அப்படி இல்லை மாதிரி எனக்கு தோணுதேன்னு சொன்னதுமே, தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிடு, இந்த மாதிரி மிஸ்டேக் இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்துகிறான். ஸோ ஹீரோயின் அப்போ அங்கே ஏகப்பட்ட இறால் எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டு, நீ இந்த சூசிக்காக இதெல்லாம் பண்ணேன்னா இன்னைக்கு இது எல்லாத்தையுமே உரிச்சு க்ளீன் பண்ணுன்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு நாளைக்கு வந்து மீட்டிங் காலையில் வேகமாக போகணும், எப்படி பண்ண முடியும்னு சொன்னதும், ஏன் அவளுக்கு வந்து நீ உரிச்சு கொடுக்கும்போது இதை பற்றி யோசிக்கலையாப்பா, நீ இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க தூங்குறதுக்காக போகிறா. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் அவள் வெளியே எழுந்திரிச்சு வந்தா. அங்கே மெய்டு சொல்கிறாங்க, சார் காலையில் கிளம்பிட்டார் மேடம், நைட்டு ஃபுல்லாக இந்த இறால் எல்லாமே அவர் க்ளீன் பண்ணிட்டு இருந்தார், ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தார் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் மாதங்கள் போயிட்டுருக்கு, ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. அவை நல்லாவே ஹீரோயினை இக்னோர் பண்ணாமல் கேர் பண்ணிக்கிறான். அவங்க ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு போய் ஒர்க் பண்ணுறாங்க, மூவியெல்லாம் பார்க்குறாங்க, ரொம்ப நல்லா தான் இருக்குது லைஃப். திடீர்னு பார்த்தா அங்கே அவள் கிளம்பி வந்துட்டு இருந்தா. இந்த சூசி அவனோட காரில் வந்து உட்காந்துட்டு வரவுமே, அப்போ அங்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்க அவனோட கார்லன்னு கேட்டதுமே, எனக்கு வர்றப்ப இவர் வந்து பார்த்தாரு, ஸோ எனக்கு லிஃப்ட் கொடுத்தாருன்னு சொன்னதும், லிஃப்ட் கொடுக்குறதுக்கு என்னோட புருஷனோட கார் வந்து கண்டவங்களாம் ஏறுறதுக்கு இடம் கிடையாது, நீ வந்துட்டு பாவம் ரொம்ப பூவர், எனக்கு தெரியுது, உனக்கு டாக்ஸிக்கு காசு இல்லைன்னு சொன்னேன்னா நீ ஏன்ட்ட வந்து கேட்டிருக்க வேண்டியதானே, நான் உனக்கு நிறைய காசு கொடுத்துருப்பேன்லன்னு சொல்லிட்டு காசு எல்லாமே பையில் எடுத்து வச்சு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டவங்களோட கார்லலாம் ஏறக்கூடாது, நீயா வந்துட்டு டாக்ஸி பிடிச்சி வந்துடலாம். ரெண்டாவது நாங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லிடுறேன், நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே டாக்ஸிக்கு காசு எல்லாமே டெய்லி கொடுத்துருங்க, அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். பாவம் இந்த மாதிரி ஒரு பூவருக்கெலாம் வந்துட்டு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்லன்னு சொன்னதும், நான் பூவராக இருக்கலாம், அதுக்காக நீங்கள் வாய்க்கு வந்தபடி என்னை இப்படி இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும், நான் உன்னை இன்சல்ட் பண்ணலம்மா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறா. அப்போ அங்கே போகும்போது, நீ இப்போல்லாம் வந்து ரொம்ப ஓவராக உன்னோட அசிஸ்டண்ட்டோட சேர்ந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு சுற்றுற மாதிரி ஏன் தோணுது எனக்கு, நீ திரும்ப தில்லாலங்கடி வேலை எதுவும் என்கிட்ட பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதுமே, அப்படிலாம் கிடையாது, அவள் நான் வர வழியில் நின்றுட்டு இருந்தா, ஸோ நான் லிஃப்ட் கொடுத்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது, நீ ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சிட்ருக்காத எப்பயும் அப்படின்றத சொன்னதும், பட் அப்படி தோணலை, நான் வந்துட்டு நீ இன்னசென்ட்டான பையன்றவாஸ் தான் மேரேஜ் பண்ணேன், பட் திரும்ப ஏதாச்சும் உன்னை பற்றி நான் வந்து கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன்னை இந்த டைம் நான் மன்னிக்கவே மாட்டேன், கண்டிப்பாக உனக்கு அதுக்கான சரியான பதிலடி கிடைக்கும்னு சொல்கிறா. அதனால் அவன் பார்க்குறதுக்காக ஹீரோயின் போகிறா. அவங்களுக்கு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. நீ எவ்வளோ தங்கமான பொண்ணு தெரியுமா, நீ என்னோட கம்பெனியில் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ண, அதனால தான் அவனோட கம்பெனி இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து வந்திருக்கு, உன்னை டாட்டர் இன்லாவாக கொண்டு வரணும்னு நான் பண்ண டிசிஷன் வந்து தப்பானது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு ஒரு பக்கம் இரிட்டேட் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்போ அங்கே அவங்க அம்மா, நீ இப்போல்லாம் உன்னோட அசிஸ்டன்ட் சூசியோட சேர்ந்து ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டனே, இது உனக்கும் நல்லது கிடையாது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது கிடையாது, ஸோ நான் அந்த பொண்ணை வந்து ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு, அதை எப்படி நீங்கள் என்ன கேட்காம நீங்கள் பண்ணுவீங்க, நான் தானே அந்த கம்பெனியோட பிரசிடென்ட்னு சொன்னதும், சும்மா இந்த வெட்டி வாயெல்லாம் பேசிகிட்டு இருக்காம மரியாதை பார் அப்படின்றத சொன்னதும், வீட்டுக்கு வந்ததுமே அவன் கோவமாயிட்டு ஹீரோயின்ட்ட, நீ தானே என்னோட அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு சொன்னதும், இதில் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவள் ஜாப்பை விட்டு போனது வாசி, நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பதட்டமாயிட்டுருக்க, ஏன்னா உனக்குள்ள ஏதாச்சும் வந்து போயிட்டுருக்கா, ஸோ ஒழுக்கமாக வேலையை மட்டும் பாரு அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு நெக்ஸ்ட் டே அவன்கிட்ட போய் அவள் பயங்கரமாக அழுதுட்டுருக்கா, இப்படி என்னை ஜாப்பை விட்டு உங்கள் ஒய்ஃப் தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் தானே கம்பெனியோட பிரசிடென்ட், நான் வந்து சொல்லாமல் யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்குமே ஹாப்பியாகிட்டுருக்கு. நான் சேர்ந்து ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு நான் வா வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும், நான் உங்கள் கூட சேர்ந்து போகிறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்கேன்னு அவளுமே சொல்கிறா.
ஸோ இப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு இப்படி 2 பேருமே ஊரை சுற்றிட்டு இருக்காங்கன்ற நியூஸை சொல்கிறாங்க. அந்த நியூஸ் பேப்பர் எல்லாமே உங்க ஃபோட்டோ ஒன்றா போட்டிருக்கதை பார்த்துட்டு ஹீரோயின் செம கடுப்பாயிட்டு, நீங்கள் லாயரை வந்து மீட் பண்ணுங்க, அவன்கிட்ட நான் டைவர்ஸ் வாங்க போகிறேன்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே அவனோட அம்மாங்க வந்து, ஏமா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, எதுக்காக ஷென்ட்ட போய் டைவர்ஸ் வாங்க போகிறேன்னு சொன்னதும், பார்த்தீங்கல்ல இப்போல்லாம் உங்கள் பையனுக்கு சூசி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கா போல், ஊர் எல்லாமே அவ கூட சேர்ந்து அவன் சுற்றிட்டு இருக்கான். ஸோ அவன மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து என்ன எனக்கு சவகாசம் இருக்குது, அதனால தான் நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதும், இதெல்லாம் நார்மல் தானம்மா, அவங்க அசிஸ்டண்ட்டோடு சேர்ந்து போயிட்டான்றதுக்காக நீ அப்பா புரிஞ்சுக்கலாமா, தயவு செஞ்சு நீ அவனை மன்னிச்சிரு அப்படின்றத சொன்னதும், நான் ஏன் அவனை மன்னிக்கணும், அவன் வந்துட்டு அவன் மேலே வந்து நான் எவ்வளோ பொசசிவாக இருக்கேன்னு அவனுக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சு அவன் என்ன ஹர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கானா, அவனை மாதிரி ஒரு பர்சன் கூட சேர்ந்து எனக்கு இதுக்கப்புறம் வாழ்கிறதுக்கு விருப்பம் கிடையாதுன்னு அவள் சொல்லிடுறா. பிறகு இங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க, இந்த சூசியோட சேர்ந்து அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அங்கே உள்ளே போனதுமே, அப்போங்க அந்த சூசி நீங்கள் பாஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் உள்ளே வர முடியாதுன்னு சொன்னதும், வாயை மூடிட்டு பேசாம இரு, நான் உன்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவளை அங்கே வச்சு கையை பிடிச்சவங்க முறுக்க சொல்லிடுறா. அப்போங்க இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து வாழ முடியாது, நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, எதுவும் பைத்தியங்கீத்தியம் பிடிச்சி போச்சா, எதுக்காக நீ டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே, ஏன்னா உனக்கு இப்போ சூசி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கால, நீ அவ கூட சேர்ந்து லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ண, அதுக்காக தான் சொன்னதும், என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நம்ம 2 பேருக்கு டைவர்ஸ் ஆனால் நம்ம குடும்பத்தோட சேர்ந்து வந்து பிஸ்னஸ்மே கொலாபரேஷன் எல்லாமே நாசமாக போயிடும், உனக்கு என்ன புத்தி இல்லையான்னு சொன்னதும், எனக்கு ஏன்ப்பா புத்தி இருக்கணும், நீ வந்துட்டு அவ கூட சேர்ந்து ஊரை சுற்றுறதுக்கு முன்னாடி நீ இதை பற்றி யோசிச்சிருக்கணும், இப்போ இதுக்கப்புறம் எது யோசிக்கிறதுக்கு நான் விரும்பலன்னு சொன்னதும், நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்பு பண்ணுறேன்னு சொன்னதுமே கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு, நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும், அப்படி இருந்துமே நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு நீ வேற ஒருத்தி கூட சேர்ந்து சுற்றிட்டு இருப்ப, நான் இதை பார்த்துட்டு இருப்பேனா, உனக்கு டைவர்ஸ் கன்ஃபார்ம் தாண்டான்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ அப்போ அந்த சூசி, நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்க, நீ அவரை போய் டைவர்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டேன்னா அவர் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு அவர் வாழ்க்கை இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறியா, நீ தான் வந்துட்டு பெரிய தப்பு பண்ணுற, வாழ்க்கையில் தோற்று போக போகிறேன்னு சொன்னதும் ஹீரோயின் சிரிச்சிட்டு, நான் வந்து எப்பேற்பட்ட ஆளுன்றது உனக்கு தெரியல, நான் வந்து தனியாகவே நின்று போராடி இத்தனை பேருக்கு மத்தியில் இவ்வளோ பெரிய கட்டமைப்பை உருவாக்கியிருக்கேன் என் கம்பெனின்றதை, நான் இவனை மாதிரி ஆளுக்காக நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என் வாழ்க்கையை இழந்துட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா, பட் ஆனால் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நீ வந்து அவனோட பணத்தோட பின்னாடி சுற்றிட்டு இருக்கன்னு நல்லாவே எனக்கு தெரியும், அதுக்காக தான் வந்துட்டு நீ இந்த மாதிரி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்க, உன்னை மாதிரி லோ கிளாஸ்கிட்ட பேசி என்னோட நேரத்தை நான் வேஸ்டாக்க விரும்பலை, என்னோட மரியாதையை நான் கெடுத்துக்கவும் விரும்பலை, தான் நான் வந்து அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன். ஆனால் இன்னொரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, நான் டைவர்ஸ் கொடுத்துட்டேன்ற வாசி நீ அவனை மேரேஜ் கனவுல கூட நினைக்காத, அது எப்பயும் நடக்காதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போங்க சூசி வேமா அவன்கிட்ட ஓடி வந்து, உன்னோட பொண்டாட்டி வந்து ரொம்ப அதிக பிரசங்கி அப்படின்றத அவள் சொல்கிறா. பட் இருந்தாலுமே அவள் உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லான பிஸ்னஸ் உமன், நீ அவகிட்ட போய் சாரி கேட்கணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிரும்னு சொன்னதும், கண்டிப்பாக நான் அவட்டெல்லாம் சாரி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப அங்கே திமிரா பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே இங்கே நம்ம ஹீரோயினோட லேப்டாப்பில் அவன் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான், எவ்வளோ தூரத்துக்கு ப்ரைஸ் எல்லாமே போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வந்து எல்லாமே ரொம்பவே டவுன் ஆகிருக்கு. வந்து மேடம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு கேட்குறாங்க. அதை நம்ம கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இது எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும்னு அவள் சொல்கிறா. ஹோல்டர் மீட்டிங் இருக்கு மேடம் சொன்னதுமே அங்கே போனதுமே எல்லாருமே கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்னோட சேர்ந்து டைவர்ஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுமே கொலாபரேஷன் எல்லாமே வந்து கேன்சல் ஆகிட்டுருக்கு, எல்லா ஷேர்ஸுமே டவுன் ஆகிட்டுருக்கு, நீங்கள் கண்டிப்பாக இந்த முடிவு பரிசீலனை பண்ணணும்னு சொன்னதும், நீங்கள் என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த கம்பெனி நான் ஜாயின் பண்ணும்போது எதுவுமே வந்துட்டு கையில் உங்கள்கிட்ட இல்லை, எல்லாமே டவுன் ஆகி இருந்துச்சு, இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் தான் கொண்டு வந்தேன், இப்போ உங்களுக்கு நான் வேணுமா இல்லை ஷென் வேணுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே, ஐயோ நாங்கள் தப்பாக பேசிட்டோம் மேடம், நீங்கள் உண்மையிலே வந்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு உமன் எங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக நீங்கள் இதை சரி பண்ணிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அங்கே ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே, நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, நம்ம மேடம் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்கான உமன் தெரியும், அவங்க நம்ம கம்பெனிக்கு எதுவுமே ஆக விட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு இங்கே ஷென்னை பார்த்தா அவங்க அம்மா மீட் பண்ண போனதுமே, நீ எதுக்காகடா இப்படி முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, அவகிட்ட போய் நீ சாரி கேட்டேன்னா எல்லாமே ஃபினிஷ் ஆயிரும், தயவு செஞ்சு நீ அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்காத, எந்த ஒரு பிஸ்னஸ் மேனுமே நம்ம கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண விரும்பலை, ஏன்னா எல்லாருமே அவங்க ஜியாக் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், ஆமாம் தயவு செஞ்சு நீங்கள் அவளோட பேரை என் முன்னாடி கூட எடுக்காதீங்க, நான் வந்துட்டு அவளை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கேன், அவளுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சந்தேகம் தான், சூசிக்கு எனக்கு நடுவில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, அப்படி இருந்து அவள் என்னை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கா அப்படின்றத சொல்கிறான். ரெண்டாவது, இந்த 5 இயர்ஸாக மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணம், அவளுக்கு பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் தான் நான் கொடுக்குறேன், எப்போ பார்த்தாலுமே என்னை டவுட் பண்ணிட்டே அவள் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்க அம்மா, தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னாலுமே எனக்கு தெரியும் இந்த பிஸ்னஸை பார்த்துக்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேன்னு சொல்கிறான்.
பிறகு அந்த சூசியை மீட் பண்ணதுமே, உன் ஒய்ஃப் வந்து உண்மையிலே பவர்ஃபுல்லான உமன் தான்ப்பா, நீ போய் சாரி கேட்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுன்னு சொன்னதும், நான் அவளை வந்து ரொம்ப ஹேட் பண்ணுறேன், அவள் கூட சேர்ந்து எனக்கு இருக்க விருப்பம் கிடையாது, நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன்னு அவன் சொல்கிறான். பிறகு ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணுறா. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, இப்படி ஷென் வந்து உனக்கு துரோகம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலமா, நீ வந்து அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறேன், நான் பரவாயில்ல நீ டைவர்ஸ் கொடு நம்ம பார்த்துக்கலான்னு சொல்கிறாரு. அப்பா நான் மேரேஜாகவே ரொம்ப இன்னசென்ட் ட்ரெஸ் தான் பண்ணேன், அவனுக்கு இப்போல்லாம் என்னாச்சுன்னே தெரியல, அவன் இந்த சூசிக்கு அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்கான்ப்பான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பிறகு இந்த ஷென்னை பார்த்தா அங்கே கொலாபரேஷனை பற்றி பேசுகிறதுக்காக அங்கே பார்ட்னர்ஸ்கிட்ட பேச போனால் அவங்க யாருமே இவன் கூட வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. உன் பொண்டாட்டி இத்தனை வருஷமாக உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கான்ற ஒரே ரீசனுக்காக தான் நாங்கள் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணோம். பட் அவங்க டைவர்ஸ் பண்ண போயிட்டா அவங்களே எதிர்த்து உன்னை வந்துட்டு எல்லாமே பண்ணுவாங்கன்றப்ப எங்களுக்கு எதுக்கு லாஸ் ஆகுறதுக்கா, உன்ன மாதிரி ஒரு இடியட் கூட சேர்ந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு போனதும் அப்போ அங்கே அவனுமே எவ்வளோ பேசிட்டு அங்கே சண்டை போட்டு பார்க்குறான், ஒன்றும் முடியலை. அப்போ அந்த சூசி சொல்கிறா, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, இப்பயுமே காலம் கடந்து போல, நீ போய் சாரி கேளு அப்படின்றத சொல்கிறா. நான் கண்டிப்பாக அவட்ட கேட்க மாட்டேன் சாரி, என்ன நடந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன்னு அவனுமே சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினை அவங்க அம்மா போய் மீட் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு நீ ஷென்னுக்கு வந்து டைவர்ஸ் கொடுக்காதம்மா, இதனால் கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய லாஸ் ஆகுது உனக்கு தெரியலன்னு சொன்னதும், இதை பற்றி நான் வந்து பேசுகிறது கூட விரும்பலை, ஏன்னா நான் டிசைட் பண்ணிட்டேன் அவனை மாதிரி ஒரு பர்சன் கூட சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சொன்னதும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமான்னு சொல்கிறாங்க. நான் ஏன் புரிஞ்சுக்கணும், என்னை விட்டுட்டு வேறு ஒருத்தி பின்னாடி போக தெரிஞ்சா அவனுக்கு கம்பெனியுமே சமாளிக்க தெரியும்னு அவ சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் பார்த்தியா எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பொண்ணோட சேர்ந்து ஃப்ளோட் பண்ணிட்டு தான் இருந்தாலும் இருப்பார், நான் பட் இப்போ வரைக்குமே வந்து எதுவும் சொன்னதில்லை, ஏன்னா இந்த பணக்கார பசங்களுக்கே இப்படி புத்தி இருக்குது, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், அதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும், நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்த கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்க முடியாது, இந்த காலத்தில் பொண்ணுங்க பவர்ஃபுல்லாக மாறிட்டாங்க, வேறு பொண்ணு கூட இருந்தாலும் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு தான் தெய்வம்னு சொல்லிட்டு நான் இருக்கிற ஆள் கிடையாது, அவனை தூக்கி எறிஞ்சிட்டு போடான்னு சொல்லிட்டு போகிற ஆள் தான், நான் இதுக்கப்புறம் இதை பற்றி பேச விரும்பலை, தயவு செஞ்சு நீங்கள் என்னை மன்னிச்சிருங்கன்னு அவள் சொல்கிறான். பிறகு ஷென்னோட அம்மாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு திட்டாரு, உன் பிள்ளைய என்ன மாதிரி வளர்த்து வச்சிருக்க, பொண்டாட்டி விட்டுட்டு அடுத்த பொண்ணோட பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், அதனால தான் அந்த பொண்ணு கோவமாயிட்டு டைவர்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னதும் அது கேட்டு அவங்களுக்கு செம கடுப்பாகி போயிடுது. இதெல்லாம் நீ பேசுகிற பார்த்தியா வெக்கமே இல்லாமல், நீ அவன் கண்ணு முன்னாடியே வேற ஒரு பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு அசிங்கம் பண்ணதை பார்த்து உன் பையன் வளர்ந்தான்ல, அதனால தான் அவனுமே அந்த அசிங்கத்தை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு கோவமாயிட்டு, என்ன தெரியும் தான் நீ இப்படி என்கிட்ட பேசுவேன், நான் உனக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் கொடுத்துருவேன்னு சொன்னதுமே, நீ எனக்கு டைவர்ஸ் கொடு, அதை பற்றி நான் வந்துட்டு கவலைப்பட மாட்டேன், ஒன்றை மாதிரி ஒரு ஒருங்கிலமான பர்சன் கூட சேர்ந்து எனக்கு இருக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் அந்த ஆளுக்கு அதை கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆகிருது. பிறகு அந்த ஷென் அந்த சூசியை போய் மீட் பண்ணிட்டு, இந்த ஜியாக்கு என்னாச்சுன்னே தெரியலை, ஃபர்ஸ்டெல்லாம் என்னை அவள் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தா, எதுக்காக இப்போ முட்டாள் மாதிரி இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு சொன்னதும், நீ வந்துட்டு நான் சொல்கிறத கேளு, போய் சாரி கேளு, எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுன்னு அவள் சொன்னதுமே, நான் கண்டிப்பாக அவட்ட சாரி கேட்க மாட்டேன், அவளோட வாழ்க்கையில் நான் இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியும் போது அவள் கண்டிப்பாக என்கிட்ட வருவா அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஷென்னோட அம்மா ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவருக்கும் எனக்குமே சண்டை வந்துருச்சு, அவர் எனக்கு டைவர்ஸ் கொடுப்பேன்னு மிரட்டுறாருன்னு சொன்னதுமே, கொடுத்துட்டு போட்டுமே, அதுக்கப்புறமாச்சும் உங்களோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், டைவர்ஸ் பண்ணாலுமே நீங்கள் ஹாப்பியான லைஃப்பை தான் வாழ்வீங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறா. ஸோ அவங்களுக்குமே கொஞ்சம் தைரியம் வந்துடுது. பிறகு இந்த ஷென் ஹீரோயினை போய் மீட் பண்ணிவிட்டு, நீ எதுக்காக எனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க, என்ன நீ இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்த, முட்டாள் மாதிரி ஏன் பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும், இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசாத, உன்கிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லை, ஏன் சூசி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கா, அவள் கூட சேர்ந்து அஃபர் வைக்க தெரியுதுல்ல, போய் நீ அவள் கூட சேர்ந்து சந்தோஷமா இருன்னு சொன்னதும், நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வான்னு நீ ஆசைப்படுறியா, கண்டிப்பாக அப்படி நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவன் கோவமாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த பேச்செல்லாம் எனக்கு பேச வந்து விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே காட்ஸையுமே கூப்பிட்டு அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. பிறகு அங்கே ஷென்னை தாத்தா கூப்பிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. இப்போ ஜியாக்கு எதுக்காகடா நீ டைவர்ஸ் கொடுக்க போன, உன்னால தாண்டா இத்தனை பிரச்சனையாயிருச்சுன்னு சொன்னதுமே, தாத்தா அவளாக என் மேலே பழிய போட்டுச்சேக்கா, நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொன்னதுமே, அவள் வந்து முட்டாள் கிடையாது, அவள் பொய்யெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டா, நீ தான் இதெல்லாமே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவருக்கு திட்டாரு. அந்த பொண்ணு மட்டும் இப்போ இல்லைன்னு வச்சுக்கோமே, நம்ம கம்பெனி ஒன்றும் இல்லாமல் போயிடும், மரியாதையோட நீ வந்து இந்த கல்யாணத்தை காப்பாற்றிக்க ட்ரை பண்ணு, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாரு, நீ போய் சாரி கேளுன்னு சொன்னதுமே, என்ன நடந்தாலும் சரி நான் அவட்ட சாரி மட்டும் கேட்க மாட்டேன்னு சொன்னதும், அப்படி நான் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து இதில் சைன் பண்ணு,
இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. நான் உன்னை கம்பெனியில ஜாப் பண்ண விட மாட்டேன்னு சொன்னதும், கண்டிப்பா நான் இதில வந்து சைன் பண்ணி குடுக்க மாட்டேன். இந்த கம்பெனிய முன்னேத்தி கொண்டு வர நான் எவ்வளோ தூரத்துக்கு பாடுபட்டுருப்பேன். நான் எப்படி வந்துட்டு சைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். நான் வந்து இந்த கம்பெனியோட பிரசிடென்ட். யார் சொன்னாலும் சரி, என்ன இந்த கம்பெனிலேருந்து தூக்கலாம் முடியாது. நீங்க இப்ப எல்லாமே இது ஜியாக்காக பண்ணிட்டுருக்கீங்களா? கண்டிப்பா அப்படி நடக்க போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு, அவன் இந்த பத்திரத்த தூக்கி போட்டுட்டு தாத்தா மேல கோவமாயிட்டு அங்கருந்து போயிடுறான். அவங்க அப்பா அங்க கோவமாயிட்டு, "டேய் முட்டாளே! தாத்தாட்ட எப்படிடா நீ இந்த மாரி பேசுவ? அவர் நெனச்சா உன்ன வந்து கம்பெனிலேருந்து வெளிய தூக்கி போட்டுற முடியும்னு" சொன்னதும், "நான் தான் அந்த கம்பெனியோட பிரசிடென்ட். என்ன எப்படி யாரும் வந்துட்டு வெளியேத்த முடியாதுன்னு" சொன்னதுமே, "இன்னுமே அவரோட பேர்ல தான் 60% ஷேர்ஸ் இருக்கு. அது என்ன அர்த்தத்துல நீ பேசிட்டு இருக்க? அவர் நெனச்சா வெளிய தூக்கி போடுவாருன்னு" சொன்னாலுமே, அவன் எங்க காதுலே வாங்க மாட்றான். அவ்ளோ ஈகோ இருக்கு அவனுக்கு. "அசிஸ்டன்ட் மேடம் இப்படி உங்க ஃபாதர் இன் லா மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு" சொன்னதும், "நான் அந்த ஆள பார்க்கறதுக்கு விரும்பல. நீங்க வந்துட்டு அனுப்பிவிடுங்கன்னு" சொன்னதுமே, கீழ பார்த்தா அங்க ஆஃபீஸ்ல வந்துட்டு அந்த ஆள் பெரிய ரகளை பண்ணிட்டு இருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மருமக நான் வந்துட்டு அவளை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அந்தால போய் உள்ள உட்காந்துக்கிறாரு. நீ வாழ்க்கையில பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்க. இப்படி வந்து பிஹேவ் பண்ணாத. வயசு பசங்க வந்துட்டு அப்பப்போ பொண்ணுங்க மேல அப்படி அட்ராக்ஷன் ஆயிறது வந்து சகஜம்தான். பண்ணுவியா? இதனால உன்னோட கம்பெனிக்குமே தான் லாஸ் ஆகும்னு சொன்னதும், ஐயோ உங்க அக்கறையை தூக்கி நீங்களே உங்க பையில வச்சுக்கோங்க. எனக்கு இதை பத்தி தேவை கிடையாது. என்னோட கம்பெனியை சமாளிக்கிறதுக்கு எனக்கு தெரியும். உங்க பையன் மேல வந்துட்டு எனக்கு இருக்க கோவத்துக்கு கண்டிப்பா நான் அவனை எப்பயும் மன்னிக்க மாட்டேன். அவன் இந்த சூசியை ரொம்ப லைக் பண்ணா அவனுக்கு வந்துட்டு மேரேஜ் கூட பண்ணி வைங்க அப்படின்றத அவ சொல்றா. ஸோ அப்போ அங்கே தாத்தா அங்கே வந்துடுறாரு. அவன் பண்ண தப்புக்கு நீ பண்ண முடிவு தாம்மா கரெக்டானது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே 3 பசங்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இது ஷென்னோட கசின்ஸ் தாம்மா. இதில் ஏதாச்சும் ஒரு பையனை நீ சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோ. சார் நம்மளோட கொலாபரேஷனுமே வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகும். இந்த பிஸ்னஸ் மேரேஜிலுமே எந்த ப்ராப்ளம் வராதுன்னு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயின் கோவம் ஆயிட்டு, என்ன கல்யாணம்னா நீங்கள் என்ன வந்து விளையாட்டுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு எவனையாச்சும் கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ண சொல்கிறீங்கன்னு சொன்னதும், இந்த பசங்க ஷென் மாதிரி கிடையாதுமா, ரொம்ப நல்ல பசங்க. இவனுக்கு ஒன்று ரொம்ப வருஷமாகவே பிடிக்கும்னு சொன்னதும், அப்போ அதில் ஒரு பையனுமே சொல்கிறான், ஆமாம் எனக்கு உங்களை ரொம்ப வருஷமாக பிடிக்கும். நான் வந்துட்டு அவனை மாதிரி உங்களை சீட் பண்ண மாட்டேன். உங்களை நல்லா பார்த்துக்குவேன்னு சொன்னதுமே, அங்கே மூஞ்சி பிடிச்சி பார்த்துட்டு, எனக்கு வந்துட்டு உன் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் இவனுங்களை யாரையும் மேரேஜ் பண்ண மாட்டேன். உங்கள் பேரனுக்கு நான் டைவர்ஸ் கொடுக்க போகிறது கன்ஃபார்ம் தான் சொன்னதும், அந்த ஆளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, நீ அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்தேன்னா கண்டிப்பாக உன்னோட கம்பெனியுமே நாசமாக தான் போகும். அதை பற்றி நீ யோசிக்காமல் பண்ணிட்டு இருக்கியா? நானுமே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாரு. பிறகு அங்கே அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, மேடம் இப்படி தாத்தா கண்டிப்பாக வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக கிவ் அப் ஆள் கிடையாது. ஷென்னுக்கு வந்துட்டு அவங்க எப்படினாலும் உங்களை டைவர்ஸ் கொடுக்க விட மாட்டாங்க மேடம் சொன்னதுமே, நான் பண்ண டிசிஷனை கடவுளை வந்தாலும் மாற்ற முடியாதுன்னு அவ சொல்கிறா. பிறகு இந்த சூசி அந்த ஷென்னை மீட் பண்ணிட்டு, இப்படி உங்கள் தாத்தா என்னை கம்பெனியை விட்டு ஃபயர் பண்ணிட்டாரு. இப்போ நான் அன்எம்ப்ளாய் ஆகிட்டேன். இப்போ நான் காசுக்கு என்ன பண்ணுவேன்? நான் எப்படி வந்துட்டு குடும்பத்தை நடத்துவேன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு அழுததுமே, அவங்க கிரெடிட் கார்டை கொடுத்துட்டு, கவலைப்படாத இதில் ஏகப்பட்ட காசு இருக்குது, ஜாப்பே பண்ணலான்னு இதை வச்சு நீ இந்த வாழ்க்கையை ஓட்டலான்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் சரிப்பா உனக்கு இப்போ டைவர்ஸ் வேறு ஆக போகுது. இப்போ கம்பெனிலுமே இப்படி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. நீ என்ன பண்ண போட? உன்னோட ஃப்யூச்சர் பிளான் என்னன்னு சொல்லி கேட்டதும், நான் புதுசாக வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கூடி சீக்கிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறதுக்காக என்னோட பார்ட்னர்ஸை மீட் பண்ண போகிறேன். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுமே உனக்குமே என்னோட கம்பெனியில் ஜாப் கொடுக்குறேன், நீ கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறான். என்னோட அம்மா கூட சேர்ந்து ஹீரோயினை ஹாப்பியாகிட்டு பேசிட்டு போகிறா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என் பையன் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கான், அப்படி இருந்தாலுமே நீ எனக்கு தொடர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, நான் வந்து உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு எப்பயுமே என் மனசில் இடம் இருக்கும் அப்படின்றத அவ சொல்கிறா. நீங்களுமே உங்கள் ஹஸ்பண்ட்னால ரொம்பவே வந்து டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் பார்த்தா அவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு வந்திருக்கா. அவங்களுக்குமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்டதுமே, என் ஹஸ்பண்ட் வந்து நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன்ப்பா, ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இருந்தாலும் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான், கூட இருக்கவே முடியலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதுமே, அவங்களுமே என் புருஷன் வந்துட்டு என்ன அதை தானே ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கான், கண்டிப்பாக நான் வந்துட்டு அவன்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு சொன்னதும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உனக்கு என்ன சப்போர்ட் வந்து தேவைப்படுதோ நீ சொல்லு, கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ரெண்டுமே சேர்ந்து ஹாப்பியாக வந்துட்டு ஒரு ட்ரிப்புக்கு போகலாம், உனக்கு மன கஷ்டம் தான் எங்களை வந்து மீட் பண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு இந்த ஷென் அங்கே அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணி, நான் புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னதும், பிஸ்னஸில் லாபமே வந்து எல்லாம் சேமாக தான் வரும், பட் ஒரு பிஸ்னஸில் வந்து லாஸ் மட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சுமே அதில் போய் எப்படி வந்துட்டு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்? இப்போ ஜியாவுமே உன் கூட இல்லை, ரெண்டாவது உன் கம்பெனியில் இப்போ வரைக்கும் யாருமே ஒர்க்கும் பண்ணலை, புதுசாக ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் எப்போ லாபம் எடுக்க முடியும்? கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு உங்கள் கூட ஒர்க் பண்ண விரும்பலன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க?
இந்த 5 இயர்ஸாக உங்களுக்காக நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பேன்னு சொன்னதும் அதுக்கு உன்கிட்ட நாங்கள் சாரி மட்டும்தான் இப்போ கேட்க முடியும், தெரிஞ்சே போய் குழிக்குள்ள விழுக முடியுமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இவ ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அந்த சூசிட்ட எனக்கு இப்போ நீ மட்டும்தான் இருக்க, என்னை நீ விட்டுட்டு போயிட மாட்டேலன்னு சொன்னதும் என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, நீ வந்துட்டு ஒரு பெரிய பணக்கார பிஸ்னஸ்மேன்ன்ற வாஸ்தான் உன் கூட சேர்ந்து நான் வந்து ரிலேஷன்ஷிப் வைக்க ஆசைப்பட்டேன், நீயே பிச்சைக்காரன் ஆகிட்டேன்றப்ப உன்னை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்க, உன்னால தான் என் பொண்டாட்டி எதுவுமே நான் தூக்கி எறிஞ்சேன்னு அவன் சொன்னதுமே ஓ நீ வந்துட்டு தூக்கி எறிஞ்சியா, நான் வந்துட்டு உன்னை தூக்கி எறிய சொன்னேன், நான் போய் மன்னிப்பு கேளுன்னு சொன்னனே ஏன் கேட்கல, நீ வந்து திமிர் பண்ணேன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. அவங்க தாத்தாட்ட போய் அங்கே பேசினதுமே அவன் வந்து கண்டிப்பாக உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறதுல கன்ஃபார்ம் ஆயிருக்கா, யார் சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்க மாட்டான்னு சொன்னதும் தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அவட்ட எப்படியாச்சும் பேசி மன்னிப்பு கேட்குறேன் ஐயா இப்போ வந்து சொல்கிறாரு. அப்போ அங்கே மன்னிப்பு கேட்டாலும் அவள் கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்க மாட்டா, ஏன்னா அவன் வந்து உன்னை ஹேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஷாவ் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவம் ஆயிட்டு இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேட்டர், இதில் எதுக்காக நீ நடுவில் வந்து நுழைகிறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நான் கண்டிப்பாக வந்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப வருஷமாக லைக் பண்ணிட்டு இருக்கேன், நான் அவங்ககிட்ட வந்துட்டு என்னோட லவ்வை சொல்லி எப்படியாச்சும் அவங்க மனசை நான் ஜெயிச்சிருவேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு தாத்தா நீ அப்படி மட்டும் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஷாவுக்குங்க சப்போர்ட் பண்ணதுமே ஷென்னுக்கு அதை கேட்டுட்டு இன்னுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே வீட்டில் ஷென்னு அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வர்றாங்க, எனக்கு உன்கிட்ட டைவர்ஸ் வேணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஆள் ஷாக் போயிட்டு உன் மருமகளுக்கும் மகனுக்கு நடுவுலையுமே பிரச்சனை போயிட்டு இருந்தா உனக்கு டைவர்ஸ் வேணும்னு வேற கேட்குறியா, இருக்கிற பிரச்சனை பத்தாதான்னு சொல்லிட்டு இருந்தால் கோவப்படுறாரு. அப்போ அங்கே உடனே அவங்க பையன்ட்ட நாளைக்கு வந்துட்டு அவள் புதுசாக வந்து பிஸ்னஸ் லான்ச் பண்ண போகிறா, ஸோ ப்ரெஸ் மீட் வைக்க போகிறா, அங்கே போயிட்டு நீ எல்லாரும் முன்னாடி வச்சு அவட்ட வந்து சாரி கேட்டேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக வந்துட்டு உன்னை மன்னிச்சு அவள் ஏற்றுக்குவா, ப்ளீஸ் நீ அதே மாதிரி பண்ணுன்னு சொன்னதுமே கண்டிப்பாக பண்ண அவனு சொன்னதும் அதை கேட்டு அவங்க அம்மா கோவமாயிட்டு உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இதுக்கு பேர் வந்துட்டு பிளாக்மெயில், நீ அப்படி போய் ஒருவேளை அந்த பொண்ணோட மனசை ஜெயிச்சினாலும் கண்டிப்பா அது திரும்ப டைவர்ஸ்ல தான் போய் முடியும், முட்டாள் மாதிரி வேலை பார்க்காதன்னு சொன்னதுமே அம்மா அவ என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா கண்டிப்பா ஏத்துக்குவான்னு சொல்லும் போது அவங்க அப்பா கோவப்பட்டு திட்டாரு, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின்ட்ட வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்படி நாளைக்கு வந்துட்டு ப்ரெஸ் மீட்ல வச்சு உன்ட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ண போறானான்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவ நீங்க இப்போ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்யூ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றா. இப்போ அவங்க சாரி கேட்குறாங்க, பையன் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டான், என்னால் மன்னிப்பு தான் கேட்க முடியும்னு சொன்னதுமே நீ இப்போ இங்கே எதுக்காக ஆன்ட்டியை வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே எங்கள் தாத்தாட்ட இப்படி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, அங்கே அந்த இடத்துக்கு போய் அவர் மன்னிப்பு கேட்டாருன்னா மன்னிச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மன்னிச்சிருவா, இல்லைனாலுமே வந்துட்டு கட்டாயத்தினால் ஏற்றுக்கிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அதே மாதிரி ப்ரெஸ் மீட் வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த சூசி வழியா அவங்க வந்துட்டு அவங்க ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நான் வந்து இப்போ வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அதுக்கு காரணமே நீ தான், நீ வந்து தப்பாக புரிஞ்சுட்டு ஷென்னுக்கு எனக்கு நடுவில் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு நீ இப்படி அவருக்கு டைவர்ஸ் கொடுக்க போயிட்ட, அதனால தான் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனையாயிருச்சு, உன்னால தான் இப்படி எல்லாரோட வாழ்க்கையும் நாசமாயிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணதுமே இப்போ எதுக்காக இந்த வந்துட்டு ட்ராமா அவங்க கிரியேட் பண்ணிட்டுருக்க, இதனால் ஒரு பிரோஜனம் கிடையாது, ஷென்னுக்கு நான் டைவர்ஸ் கொடுக்க போகிறது என்னமோ கன்ஃபார்ம் தான், பட் ஆனால் நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு நல்லவங்க நடிக்க தேவை கிடையாதுன்னு சொன்னதும் அப்பாங்க அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி வந்தேன் தெரியுமான்னு சொன்னதும் ஆமாம்மா எனக்கு நல்லா தெரியும், அவன் வந்துட்டு பெரிய பணக்காரன், அவனை எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணிக்கலாம், டைவர்ஸ் எனக்கு ஆனதுமே நினச்சேன், பட் இப்படி உல்டாவாகும்னு நீ நினைக்கிறேல்ல அப்படின்றத அவள் சொன்னதுமே நீயுமே வந்து ஒரு பூரான ஒரு பொண்ணாக இருந்தா இதே மாதிரி தான் பணக்கார பசங்களோட பின்னாடி நீ ஓடிருப்பேன்னு சொன்னதுமே அப்படி நான் எப்பயும் பண்ணியிருக்க மாட்டேன், உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தோட சேர்ந்து நீ என்னை கம்பேர் பண்ணாதான்னு அவள் சொல்கிறா. ஸோ இப்போ ஹீரோயினோட அசிஸ்டன்ட் மேலம்மை பற்றி உனக்கு என்ன தெரியும், அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் உமன் தெரியுமா, சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க தனியாக நின்று இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து வந்திருக்காங்க, அவங்க அப்பாவோட காசு அவங்க ஒரு பைசா வந்து எடுத்துக்கல அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சக்ஸஸ் ஆனதும் சும்மா இல்லை, ஏகப்பட்ட வெல்ஃபேர் ஆரம்பித்து ஏகப்பட்ட குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து நல்லபடியாக வாழ்ந்து வந்திருக்காங்க தெரியுமா அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு பயங்கரமான அந்த அசிங்கமாக போயிடுது. ஸோ அப்போங்க அந்த ஷென் வந்து ஹீரோயின்ட்ட சாரி எல்லாமே கேட்டதுமே இப்போ நீ என்ன வந்துட்டு இப்போ ட்ராமா பண்ணிட்டுருக்க, உனக்கு சூசியை கல்யாணம் பண்ணணுமா, உனக்கு என்ன ஷென்னை கல்யாணம் பண்ணிக்குமா, சந்தோஷமாக 2 பேர் போய் கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக வாழ்ங்க, நானே வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே அந்த சூசி சொல்கிறா நீ நினைக்கிற மாதிரி எது கிடையாது, ஷென்னை மாதிரி ஒரு பர்சனை போய் நீ வாழ்க்கையில் மிஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு உண்மையான லவ் கிடைக்காதுன்னு சொன்னதுமே அந்த உண்மையான லவ் எனக்கு தேவை கிடையாது, நீயே வச்சுக்கோ, இந்த வந்து ஃப்ராடு பேயில் வச்சு நான் வந்து வாழ்க்கை நடத்தணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும்
சொன்னதும் அவன் நான் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோன்னு செட்டவன் கேட்குறான். பட் ஹீரோயின் கார்ட்ஸை கூப்பிட்டு அவங்க 2 பேர்த்தையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லிடுறா. நெக்ஸ்ட் எங்கள் அசிஸ்டன்ட் மேடம் ஏகப்பட்ட ஃபாரின் கம்பெனி நம்மக்கிட்ட கால் பண்ணாங்க, நம்மளோட ப்ராடக்டை வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாயிட்டுருக்கு. பிறகு அங்கே தாத்தா அங்கே நம்ம ஷென்ட்ட நீ கண்டிப்பாக அவளுக்கு இதுக்கப்புறம் டைவர்ஸ் கொடுத்து தான் ஆகணும், உன்னோட கசின் சாவாச்சு அவளை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிடுவான்னு சொன்னதுமே அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். நீ கொடுக்கலனாலும் ஒன்றும் வந்து உன் கூட சேர்ந்து வாழ போகிறது கிடையாதுன்னு சொன்னதுமே ஃபோர்ஸ் பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் அவன் சைன் பண்ணிடுறான். பிறகு இங்கே நம்ம ஷென்னோட அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க, நம்ம பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் ஏஐ ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அது மூலமாகவே நம்மளுக்கு பெரிய வந்து லாபம் கிடைக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சிருக்கு. ஸோ இந்த நியூஸுமே எங்கள் தாத்தா கிடைச்சதுமே இப்படி உமன் ஆர்கனைசேஷன் வந்து சேர்ந்து இந்த ஏஐ ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய வந்து பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அங்கே ஷென்னோட அம்மா வீட்டுக்கு வந்ததுமே அப்போ அங்கே தாத்தா சொல்கிறாரு, நீ இந்த குரூப்பில் ஒரு மெம்பர்னு எனக்கு தெரியும், உங்களோட அந்த அசோசியேஷனில் சொல்லி நம்ம குரூப்போட சேர்ந்து நீ கோஆப்ரேஷன் பண்ண சொல்லுன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் அப்படி பண்ண மாட்டேன், என்னோட பவரை நான் எப்பயும் தப்பாக யூஸ் பண்ண மாட்டேன், ரெண்டாவது உங்கள் பையன் கூட சேர்ந்து எனக்கு டைவர்ஸ் ஆக போகுதுன்றப்ப நான் ஏன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்டு நான் தான் உன்னோட கட்டம் புருஷன், என்னோட பேச்சை கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டாங்க, சண்டை போடுறாரு. அதை கேட்டுட்டு கண்டிப்பாக அப்படிலாம் நடக்க போகிறது கிடையாதுன்னு அவங்களுமே கோவமாயிட்டுருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு எப்படி என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போச்சுப்பா இந்த குரூப்பில் நான் மெம்பர்னு சொல்லிட்டு அந்த என்ன டார்கெட் பண்ணிட்டுருக்காரு, இதனால் நம்மளுக்கு ஏதாச்சும் லாஸ் வருமோன்னு சொல்லிட்டு அவங்க பயந்ததுமே அப்போ ஹீரோயின் வந்து அதெல்லாமே கேட்டுட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் ஹஸ்பண்டோட சேர்ந்து கண்டிப்பாக நம்ம கோஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், பட் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே 100% உங்களோட பேரில் மாற்றணும், அதுக்கப்புறம் நம்ம பண்ணலான்னு சொல்லிடுறா. பிறகு இந்த சூசியை பார்த்தா அங்கே வேறு ஒரு கம்பெனியில் போய் வேலை கேட்டா உனக்கு வந்துட்டு வேலை கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க எதுவுமே செக் பண்ணாமன்னு சொன்னதுமே ஏன்னா உன்னோட ரெப்புடேஷனே சரியில்லையே, உன் பாசை நீ வளைச்சு போட பார்த்து கடைசியில் நல்லா இருந்த அந்த குடும்பமே நாசமாக போச்சு, அந்த ஆளுக்கு டைவர்ஸ் ஒன்னால தானே ஆச்சு, அதனால தான் சொல்லிடுறாங்க. பிறகு அங்கே தாத்தாவை அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் மீட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம், பட் 100% ஷேர்ஸையுமே உங்கள் மருமக பேரில் நீங்கள் மாற்றணும்னு சொன்னதும் அந்த ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நான் இதுக்காக இவளோட பேரில் மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடுறாரு. பட் ஹீரோயின் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் பட் அந்த தாத்தாக்கு நல்லாவே புரியும், இப்போ வந்து எதுவுமே நம்ம பண்ணாமிட்டோம்னா கண்டிப்பாக கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகி போயிடும்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அவர் சரி ஓகே நான் வந்துட்டு சைன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா நம்ம ஷென்னோட அம்மாவோட பேரில் டோட்டல் கம்பெனியுமே வந்துடுது, அவங்க பேரில் மாற்றிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.